வணக்கம் இடந்திரண்டு கண்மணிகளே, உங்களுடன் உரையாடல் பகுதியிலே கேள்வி பதில் நேரம் இது. இந்த பகுதியில் மாணவர்கள் கேட்கின்ற எல்லா வினாக்களுக்கும் நம்முடைய ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்க பெயர் இல்லாமல் அவங்களுடைய சேனலோட பேர் இருக்கு நினைக்கிறேன், டிவைன் மியூசிக் சொல்லிட்டு. குரூப் 4 ஹவு மெனி புக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குரூப் 4க்கு எத்தனை புத்தகங்கள் படித்தல் வேண்டும் சொல்லிட்டு. ரொம்ப எளிமை. குரூப் 4 அப்படின்றது நமக்கு பொது அறிவு இத்தனை பாடங்கள் என்று இருக்கிறது. அதாவது அறிவியல் பகுதி, இயற்பியல், வேதியியல், விலங்கியல், தாவரவியல் அப்படின்ற அந்த 4 அறிவியல் பகுதியுமே சேர்த்தார் போல 5 வினாக்கள் மட்டும்தான் வினாக்கள் ஏற்படும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. புவியியலும் அது போன்றது 5 வினாக்கள் மட்டும் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ பொது அறிவு பகுதிக்கு என்னெல்லாம் படிக்கணும்னா பாடத்திட்டம் வாரியான புத்தகங்கள் நம்ம பயிற்சி மையத்தில் வெளியிட்டிருக்காங்க. பொது அறிவியல், நமக்கு பொது புவியியல், அப்புறமா இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், யூனிட் 6 இந்திய சுதந்திர போராட்டம், இந்திய தமிழக விடுதலை தமிழகத்தின் பங்கு அப்படின்னு மொத்தம் 9 புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழுக்கென்று 3 புத்தகங்கள். இது இல்லாமல் பயிற்சி செய்வதற்கென்று கடந்த 25 ஆண்டு கால டிஎன்பிஎஸ்சி வரலாற்று வினாக்கள் ஏற்பட்ட அத்தனை வினாக்களையுமே தொகுத்து ஒரு கொஷின் பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் நீங்கள் இந்த 9 புத்தகத்தை படிச்சுட்டு இந்த 19 வால்யூம் ஆஃப் கொஷின் பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட் வைஸ். ஸோ அதில் முக்கியமான பகுதிகள் மட்டும் நீங்கள் வாங்கி பயிற்சி செஞ்சுனா போதும். குறிப்பாக மேக்ஸ் எல்லாம் 25 போடுவதற்கு ஒரே தாரக மந்திரம்னா ப்ரீவியஸ் கொஷின் பேங்கை சால்வ் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு முந்தைய ஆண்டு வினா வங்கி என்று நம்முடைய இணையதள பக்கத்தில் இருக்குது. நம்முடைய அண்ணா IAS academy.com அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த இணையதள முகவரிக்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் போனால் A சீரிஸ் புக்கு, B சீரிஸ் புக் அண்ட் PYQன்னு இருக்குது. PYQக்குள்ளே போனால் புக் செட்டு ஃபுல்லாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எளிமையாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த சான்றாக அது இருக்கும். எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு வேண்டாம், சரிங்களா? அதனால் 9 புத்தகங்கள் பெற்றால் போதுமானது, மொத்தமாக சேர்த்து. அதனால் நல்லபடியாக படிங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி டிவைன் மகேஷ் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி.